எல்லாருக்கும் வணக்கங்க. விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம சுவாமிக்காக நெய்வேத்தியம் செய்ய போறோம். நெய்வேத்தியத்துக்காக சக்கரை பொங்கல் பண்ண போறோம். என்னோட ஸ்டைல்ல இன்னைக்கு சக்கரை பொங்கல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் ஃபர்ஸ்ட் சக்கரை பொங்கலுக்காக ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு பால் காய்ச்சிட்டு இருக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம பால் காய்ச்சி பக்கம் எடுத்து வச்சிருவோம். இப்போ நான் இன்னைக்கு 1 கிலோ அரிசியில செய்ய போறோம். 1 கிலோ அரிசிக்கு 1 லிட்டர் பால் இருந்தா டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். 1/2 லிட்டர் இருந்தாலும் ஒரு மிதமான டேஸ்ட்ல இருக்கும். 1/2 லிட்டர் பால் காய்ச்சி பக்கம் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம நெய்வேத்தியம் செய்யறதுக்காக தேவையான பொருள் எடுத்து வச்சிருக்கோம். சக்கரை பொங்கலுக்காக 1 கிலோ அரிசி ஒரு 1/2 hourல இருந்து 1 hour ஃபர்ஸ்ட் நம்ம தண்ணியில ஊற போட்டு வச்சுப்போம். அரிசியோட அளவு நீங்க அளந்துக்கோங்க. 1 கிலோக்கு எவ்வளவு அரிசி வருதோ அந்த அரிசிக்கு 5 மடங்கு தண்ணி வைக்கணும். பொங்கலுக்காக ரைஸ்னா 2 மடங்கு, பொங்கலுக்கு 5 மடங்கு தண்ணி வைக்கணும். இப்போ நான் இதுல 5 கப் அரிசி வருது. இதுக்கு 25 கப் தண்ணி ஆல்ரெடி நான் சூடு பண்ணிட்டு இருக்கிறேன். 1 கிலோ அரிசிக்கு 1/4 கிலோ பாசிப்பருப்பு தண்ணியில போட்டு வச்சிருக்கோம். 1/2 கிலோ வெல்லம் எடுத்திருக்கோம். இனிப்பு மிதமான அளவுல இருந்தா போதும்னா 1/2 கிலோ வெல்லம் போதும். கொஞ்சம் இனிப்பு அதிகமா வேணும்னா 3/4 கிலோ எடுத்துக்கோங்க. 50 கிராம் ஏலக்காய் எடுத்திருக்கோம் மணத்துக்காக. 1/4 லிட்டர் நெய் எடுத்திருக்கோம். முந்திரி திராட்சை 1/4 கிலோ எடுத்திருக்கோம். இது நம்ம ஃபைனலா வறுத்து சேர்த்துக்க போறோம். இப்போ நம்ம நெய்வேத்தியம் பண்றதுக்காக தண்ணி சூடான அப்புறம் இதுல நம்ம பாசிப்பருப்பு சேர்த்துருவோம். தண்ணி இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிக்கணும். இது ஒரு 3/4 மணி நேரத்திலிருந்து 1 மணி நேரம் ஆகும். ஏன்னா பொங்கல் செய்ய கொஞ்சம் லேட் ஆகும். குக்கர்ல செஞ்சா சீக்கிரம் செஞ்சிடலாம். இது நல்லா வெந்த அப்புறம் கிண்டுட்டே இருக்கணும். எவ்வளவு நம்ம நல்லா கிண்டுறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு முன்னாடி ஏலக்காவை நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். 50 கிராமுக்கு குறைவான ஏலக்காய் இருக்கு. ஒரு 50 கிராம் ஏலக்காய் அப்படின்னா அது நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். இதுக்கு அப்படியே பவுடர் பண்ணா லைட்டா தரித்தரியா இருக்கும். அதுக்காக இதோட கொஞ்சம் சுகர் சேர்த்து நம்ம அரைச்சிப்போம். அப்படியே அரைக்கும் போது இந்த ஏலக்காவோட மேல இருக்கிற தோல் நாரெல்லாம் நமக்கு தட்டுப்படும். கொஞ்சம் சர்க்கரை சேர்த்து அரைக்கும் போது ரொம்ப சாஃப்ட் பவுடராகவும் மனமும் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஏலக்காய் அரைக்கும் போது இந்த அளவுக்கு நல்ல பவுடர் ஆச்சு. ஒரு 2-3 சுத்துல ரொம்ப நல்ல பவுடர் ஆயிடும். இப்ப ஏலக்காய் பவுடர் பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு நல்ல சாஃப்ட் பவுடரா வருது. மனமும் ரொம்ப சூப்பரா இருக்கு. தண்ணி இப்ப நல்லா காஞ்சிட்டு இருக்கு. தண்ணி ஒரு கொதி முன்னாடி நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கிற ஊற போட்டு வச்சிருக்கிற 1/4 கிலோ அளவுக்கு பாசி பருப்பை இதோட சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பு முன்னாடியே சேர்க்கும் போதுதான் நல்லா வெந்து குழஞ்சி வரும். நீங்க குக்கர்ல செய்யும் போதுனா ஃபர்ஸ்ட் பாசிப்பருப்பை போட்டு கொஞ்சம் வறுத்து விட்டுட்டு தண்ணி ஊத்தி கொதி வரும்போது அரிசி போட்டு நீங்க மூடி போட்டு விசில் விடலாம். 4 விசில் விடலாம். நம்ம இதுல இப்ப பாசிப்பருப்பு ஓரளவுக்கு வெந்து வந்துட்டு இருக்கு. இதோட நம்ம ஆல்ரெடி ஊற வச்சிருக்க 1 கிலோ அளவுக்கு அரிசி சேர்த்துக்கலாம். 5 கப் அரிசி சேர்த்துக்கலாம். இதுக்குள்ள இருக்கிற தண்ணி 25 கப் தண்ணி இருக்கு. அப்பதான் கரெக்டான பதத்துல பொங்கல் வரும். அவ்வளவுதான். இப்ப நம்ம ஒரு 20 இருந்து 25 நிமிஷம் இது வேகும். நல்லா வேகட்டும். நல்லா வெந்த அப்புறம் கிண்டி விடணும். இப்ப நல்லா வெந்து வரட்டும். இப்ப பாருங்க ரைஸ் இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்துட்டு இருக்கு. இன்னமும் நல்லா வெந்து குழையணும். இப்ப சாதம் தான் வெந்திருக்கு. இன்னும் நல்லா வேகட்டும். இப்போ நம்ம கிண்டி விட ஆரம்பிச்சிடலாம். இதுல இருந்து அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும். இன்னொரு 10 இருந்து 15 நிமிஷம் நல்லா கிண்டி விடணும். இல்லைன்னா அடி தட்டும். இதோட நம்ம ஆல்ரெடி காய்ச்சி வச்சிருக்கிற பாலும் சேர்த்து வேணா சேர்த்து கிண்ட ஆரம்பிச்சிடலாம். பால் காய்ச்சி வச்சதுனால கொஞ்சம் சிம்பிளாவும் இருக்கும். ஈஸியா முடிஞ்சிரும். பால் சேர்த்துட்டு நல்லா கிண்டிட்டே இருக்கணும். இல்லைன்னா கண்டிப்பா அடி பிடிச்சிரும். நல்லா கலக்கி விட தான் அந்த பொங்கலோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும்.
இந்த கிண்டி ஒரு 10 to 15 நிமிஷம் தான் ஆகும். இனி ஓரளவுக்கு நல்லா கலக்கிட்டே இருக்கிறது தான் வேலை. மற்றபடி இது ரொம்ப சிம்பிளா செஞ்சு முடிச்சிடலாம். இங்க பாருங்க, இந்த அளவுக்கு இருக்கு. இப்போ இது நல்லா இன்னும் கொஞ்சம் தண்ணி இருந்து கெட்டியா எடுத்து போடும்போது சாஃப்டா இருக்கிற அளவுக்கு வெந்து வரணும். இப்போ கொஞ்சம் ஒரு துளி இதோட உப்பு சேர்த்துக்கலாம். இனிப்பு செய்யும் போது ஒரே ஒரு பிஞ்சு கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிட்டா அதோட டேஸ்ட் நல்லா தூக்கி கொடுக்கும். அதனால இந்த பொங்கலுக்கு தேவையான அளவுக்கு நான் கொஞ்சமா உப்பு சேர்த்திருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இருக்கும். கண்டிப்பா உப்பு சேர்த்துக்கோங்க, டேஸ்ட் நல்லா இருக்கும். ஓகேங்க, இந்த அளவுக்கு நல்லா கலந்து வந்திருக்கு. இப்ப நம்ம இதோட வெல்லம் சேர்க்கலாம். இனிப்புக்காக இதுல வெல்லம் சேர்க்கிறோம். நான் 1/2 கிலோ அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். 1/2 கிலோ வெல்லம் சேர்த்தா இதுக்கு போதுமானதா கரெக்டா இருக்கும். மிதமான இனிப்பு இருக்கும். உங்களுக்கு வெல்லம் இன்னும் இனிப்பு அதிகமா வேணும்னா 3/4 கிலோ வெல்லம் சேர்த்துக்கோங்க. இனிப்பு கொஞ்சம் தூக்கலாவும் இருக்கும், டேஸ்ட் கொஞ்சம் அதிகமா இருக்கும். இது மிதமான இனிப்புல தான் இருக்கும். 1/2 kg நம்ம வெல்லம் சேர்த்துக்கிறோம். சேர்த்து நல்லா கிண்டிட்டே இருப்போம். வெள்ளத்துல கல்லோ மண்ணோ இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா கொஞ்சமா தண்ணி சேர்த்து அதை கொதிக்க வச்சு வெள்ளத்தை வடிகட்டி இதோட சேர்த்துக்கலாம். இனிப்பு சேர்த்ததுனால இனி கண்டிப்பா இன்னும் நல்லா அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும். அதனால கைவிடாம கிண்டிட்டே இருக்கணும். கோவில் பிரசாத பொங்கல் பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு நம்ம தண்ணி வறுப்படுற அளவுக்கு நல்லா கிண்டிட்டே இருக்கோமோ அந்த அளவுக்கு நம்மளோட பொங்கல் ருசியா வரும். இப்போ இதோட ஆல்ரெடி நம்ம அரைச்சு வச்சிருக்கிற ஏலக்காய் தூள் சேர்த்துருவோம். ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம். இப்போ நல்ல மனம் வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ அவ்வளவுதாங்க, நம்ம முந்திரி திராட்சைய வறுக்க ஆரம்பிச்சிருவோம். இப்போ இதோட நெய் சேர்த்துக்கலாம். ஒரு 3/4 கப் நெய் சேர்த்துப்போம். நம்ம எடுத்திருக்கிற 1/4 லிட்டர் நெய்ல 3/4 பாதி அளவுக்கு அதிகமா கொஞ்சம் நெய் சேர்த்துப்போம். கொஞ்சம் நெய் அப்படியே எடுத்து வச்சிருவோம் ஃபைனலா சேர்க்கறதுக்காக. இப்ப நெய் ஓரளவுக்கு சூடானதும் அதோட முந்திரி பருப்பை ஃபர்ஸ்ட் சேர்த்துருவோம். ஏன்னா ரெண்டும் ஈக்குவலா சேர்க்க கூடாது. திராட்சை நல்லா பொரிஞ்சு வந்துடும், முந்திரி அப்படியே இருக்கும். மிதமான சூடு இல்லைன்னா லோ ஃபிளேம்ல ரொம்ப கம்மியான சூட்ல வச்சு முந்திரியை வறுத்துப்போம். இல்லைன்னா கலர் நல்ல பிரவுன் ஆயிடும், உள்ள மொறுமொறுப்பு இருக்காது. ரொம்ப குறைவான சூட்ல வச்சு நம்ம வறுக்கும் போது நல்ல மொறுமொறுப்பா இருக்கும். இப்போ முந்திரி ஆல்மோஸ்ட் வறுபட்டுச்சு. இதோட திராட்சையும் சேர்த்து வறுத்துப்போம். இதுக்கிடையிலேயே நம்ம பொங்கல் கலந்து விட்டுட்டே இருக்கணும், இல்ல அடி தட்டிரும். பாருங்க நல்ல கெட்டி ஆயிட்டு வந்துட்டு இருக்கு. அதுல இருக்கிற சாதமும் நல்லா குழஞ்சு வந்துட்டு இருக்கு. இப்ப இந்த கிஸ்மிஸ் பழம் முந்திரி எல்லாம் இந்த பழம் நல்ல பலூன் பலூன் ஆகும். அந்த அளவுக்கு நல்லா வறுத்து விட்டுருப்போம். பாருங்க இந்த அளவுக்கு நல்ல பலூன் பலூனா வந்திருக்கு. இப்போ நம்ம வறுத்து வச்சதை எடுத்து நம்ம பொங்கல்ல சேர்த்துடலாம்.
ஆல்மோஸ்ட் நம்மளோட பொங்கல் இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை பொங்கல்ல சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே கலந்துட்டே இருக்கணும், உடனே எடுத்துடக்கூடாது. இந்த நெய்யோட ஃபிளேவரும் முந்திரி திராட்சை எல்லாம் சேர்ந்து பொங்கல் நல்லா மிக்ஸ் ஆயிட்டு அதோட டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்ப நல்லா நான் இதை கலந்து விட்டுக்கிறேன். நெய் உருக்கும் போது அந்த மனம் நல்ல மனம் வந்துட்டு இருக்கு, ரொம்ப அருமையா இருக்கு, வீடே மணக்குது, அந்த அளவுக்கு நல்ல மனம். நெய் சூடு பண்ணும் போது எப்பவுமே இந்த மாதிரி இருக்கும். பொங்கலும் இந்த பொங்கல் நல்லா இருக்கும். நல்லா கிண்டிக்கலாம். எந்த அளவுக்கு நம்ம கிண்டுறோமோ அந்த அளவுக்கு தான் பொங்கல் நல்லா இருக்கும். இப்போ நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சிருந்தோம்ல ஃபைனலா பாதியிலிருந்து அதுக்கு அதிகமா நம்ம நெய் சேர்த்திருக்கோம். இன்னும் பாதி நெய் மீத்தி வச்சிருந்தோம் இல்லையா, அதுவும் சேர்த்து நல்லா கிண்டிப்போம். நெய் ஃபைனலா கடைசியா கொஞ்சம் அப்படியே நெய் சேர்க்கணும், சூடு பண்ணாத நெய்யா சேர்க்கணும். அப்பதான் அந்த நெய்யோட ரா ஸ்மெல் நல்ல பொங்கல்ல இருக்கும். ஒரு கிலோ அரிசிக்கு ஒரு 1/4 லிட்டர்ல இருந்து 300 ml மேல நெய் சேர்த்தாதான் நல்லா இருக்கும், பொங்கல் நல்ல டேஸ்டா வரும். இப்ப நான் இன்னும் ஒரு 2 ல இருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா கிண்டி விட்டுக்கிறேன். நம்மளோட பொங்கல் ரெடி ஆயிடுச்சுங்க. நான் எப்படி பொங்கல் செய்யணும்னு பார்த்திருப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனி இந்த மாதிரியான இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்காக ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்மளோட பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. சாமி